இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் தொடர்பாக கதைக்க போறோம்னா, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டிகள், மூதாதையர்கள் அல்லது வயதிலே மூத்தவர்களுக்கு ஆகிய தினமாக இருக்கிறது. அப்ப இன்றைய நாளிலே அது தொடர்பான விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய தலைப்பு பகுதியை நகர்ந்து செல்லலாம் நினைக்கிறோம். அப்போ ஒரு வீட்டிலே வயது முதிர்ந்தவர்கள் அல்லது எங்களுடைய தாத்தா பாட்டிகள் இருக்கும் பொழுது அது ஒரு நூலகம் போல காட்சி தரும். ஏனென்றால் பல்வேறு விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு வீட்டிலே தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு என்பது மன அளவிலே அவர்கள் தங்களை பாதுகாப்பாக உணரக்கூடியதாக இருக்கு. எல்லா விடயங்களிலுமே அவர்கள் எங்களுக்கு தேவையான அறிவுரைகளை தந்து எல்லா விடயங்களிலுமே எங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு இந்த வேலை உலகை பாருங்கள். இன்றைக்கு இந்த வேலை உலகிலே தாய் தகப்பன் அல்லது கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்றாலும் பெரும்பாலான பிள்ளைகள் இன்றைக்கு தாத்தா பாட்டிகளோடு தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அதை விட பலருக்கும் இன்றைக்கு தாத்தா பாட்டிகள் கொடுக்கும் உணவுகள் தான் அன்றைய நாளினுடைய உணவுகளாகவே இருக்கிறது. பலரும் இன்றைக்கு தாத்தா பாட்டிகள் தான் பிள்ளைகளை பாடசாலைகளிலிருந்து அழைத்து வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார். ஒரு பக்கம் பேர பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கம் என்பது எங்கள் பிரதேசங்களிலே மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு முதலீடாக அதை பார்க்கிறார்கள். முதியோர் இல்லங்களை அமைத்து அவற்றுக்கான பராமரிப்பு வசதிகளை ஏற்படுத்தி அவற்றை ஒரு தொழிலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய பிரதேசங்களில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போன்னு நினைக்கும் பொழுது பாரளவிலான மன உளைச்சலை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே தாத்தா பாட்டியும் சின்ன வயதிலெல்லாம் எங்களுக்கு அப்பம்மாக்கள் தாத்தா பாட்டிகள் இந்த கதைகள் எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. அந்த கதை வழி அறமொழி பகுதியிலும் அடிக்கடி கூறிக்கொள்வது இந்த வீட்டுகளிலே கதை கூறுபவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய தாத்தா பாட்டிகள்லாம் இருந்திருக்காங்க. அதே போல இந்த வயதிலே மூத்தர் எல்லா விடயத்திலுமே எங்களுக்கு அறிவுரை கூறக்கூடியதாக இதெல்லாம் அவர்கள் அனுபவித்து வந்ததால் இது எல்லாம் நடக்குமாக இந்த விடயத்திலே சரியாக இருந்து கொள் என்பதை எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குது. அதே போல வீட்டை என்ன பிரச்சனை என்றாலும் அப்பா அம்மா அடிக்கிறோம்னா ஓடி போய் தாத்தா பாட்டி விட்டு தான் அவையிலும் அப்போ அவையிட்ட தன்னை மகனைவியல் கட்டுப்படுத்தணும்னு சந்தோஷத்துல நாங்களும் அவையில் நிற்கிறது அவையிலும் எங்களை பாதுகாக்கக்கூடியது. அதே போல எங்களுக்காக தாங்கள் எங்கு சென்று வந்தாலும் கொஞ்சம் உணவுகள் பழங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக ஒழித்து வைத்து நாங்கள் செல்லும் போது அதை எங்களுக்கு தந்து மகிழக்கூடியவர்களாகவும் அவர்கள்லாம் இருக்கிறார். அப்ப இந்த நாளிலே பலர் பல மூத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ரீதியில் நீங்கள் நினைத்து பாருங்கள். வீடுகளில் உங்களோடு பேர பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் அன்றைய சமூகத்திலே என்னவாயினும் நாங்கள் தாத்தா பாட்டி அப்பா விட்டு தான் போய் நிற்போம். இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி இருக்கு. அதோடு பழகுவதை பல பெற்றோர்கள் இன்றைக்கு அனுமதிப்பதாக தெரியவில்லை. நேற்றைய தினம் இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் ஒரு காணொலியை பார்க்கக்கூடியார்கள். பெற்ற தாயை குடும்பத்தில் உள்ளவர்கள் தூக்கி கொண்டு ஒரு கடையடியிலே வைத்து விட்டு போகக்கூடியது. அவர் இருக்கும் பொழுது இயலாமல் இருக்கும்போது அவரை தூக்கி கொண்டு வைத்து விட்டு அவர்கள் செல்கிறார்கள். அதை சிசிடிவி கேமராவோட பார்க்கக்கூடியது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திற்கு தேவையா என்ற கேள்வியை கூட நாங்கள் எழுப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த முதியவர்கள் என்று கூறுவதை விட எங்களுடைய தாத்தா பாட்டி எங்களுடைய வீடுகளிலேயே நூலகங்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கான இந்த தினத்திலே ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். அவர்களால் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமானவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளோடு வளராமல் சென்ற நிலைதான் இன்றைக்கு வேறு பக்கம் சென்று அவர்கள் ஓய்வு நேரங்களில் வேறு நண்பர்களை நாடி இன்றைக்கு தவறான வழிமுறைகளிலே சென்று கொண்டிருக்கிறார். எனவே ஒரு வீட்டிலே ஒரு சமூகத்திற்கு ஒரு பாடசாலைக்கு ஒரு நூலகம் எவ்வாறு தேவை அதே போல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் அப்பம்மாக்கள் எல்லாம் எங்களுடைய வீடுகளிலே நடமாடும் நூலகங்களாக இருந்து கொள்கிறார்கள். தயவு செய்து அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடாதீர்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னாலே இந்த பேர பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டிக்கும் தங்களுடைய பேர பிள்ளைகள் என்றால் ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த சில அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே தங்களோட பிள்ளைகளை போட்டு அடினா அடி வெளுத்தெடுத்திருப்பேன். இப்படி செய்யக்கூடாது பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் சாப்பாடுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை போட்டு அடித்திருக்கக்கூடியவர்கள். அதே பேர பிள்ளைகள் அப்படி என்று வருகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகள் அடித்தாலும் எதுவும் பிழை செய்து அடித்தாலும் கூட அடிக்காத என்ற பேர பிள்ளைகள் அடிக்காத அப்படின்னு தடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். இப்படி பல அடிகளில் இருந்து தப்பித்தவர்களுக்கு தான் தெரியும் எங்களுடைய பாதுகாப்பு அரண்களே யார் என்று சொன்னால் எங்களுடைய தாத்தா பாட்டியாகத்தான் இருப்பார்கள். இப்படி தாத்தா பாட்டியோடு வளர்றது அப்படி என்பது ஒரு வரம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லாரும் இல்லை. குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்திலும் அதிகமான வீடுகளில் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு டிவி இருக்கும், அவர்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள அவர்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படி சில வீடுகளில் தங்களுடைய தாய்மார்களை கொண்டு போய் தந்தைமார்களை முதியோர் இல்லங்களில் விடக்கூடிய அவர்களுடைய அந்த ஏக்கம் கண்ணீர் அப்படி என்பது ஒரு
ஒரு ஒரு வலிமையான ஒன்று. அது அந்த பிள்ளைகளை எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு நினைக்காட்டிலும் கூட அது அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது அப்படி என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பேரப்பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அளிக்கக்கூடிய ஒரு வரம் அப்படி என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியுடன் வாழ்வதற்கு அனுமதித்தல், அவர்களை அவர்களாக வாழ விடுதல் அப்படி என்பது அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரமாக இருக்கும். இதிலும் இந்த கதைகள் அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், பல பிள்ளைகள் வந்து குறிப்பாக நாங்கள் வளர்ந்த காலங்களிலும் டிவி வீட்டுல ஆரம்ப கட்டத்தில் டிவி இல்லையன்றைக்குள்ள அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டு வளர்ந்தவர்களாகத்தான் அதிகம் இருப்பார்கள் பேரப்பிள்ளைகள். குறிப்பாக இந்த பேரப்பிள்ளைகளினுடைய நலனில் அதிகம் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் வந்து இந்த தாத்தா பாட்டியை தான் இருப்பாங்க. இப்ப இந்த வீட்டுல எந்த பெரிய மனிதர்களாக நாங்கள் வளர்ந்தாலும் கூட இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போய் நாங்கள் எங்களுக்கு ஒரு தொழில் அப்படி என்று பெரிய பெரிய பிள்ளைகளாக வளர்ந்தாலும் கூட அவர்களுடைய கண்ணில் இன்னுமே நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளாகத்தான் இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறது தான் அவர்களுடைய ஒரு வளமையாக இருக்கும். அது சின்ன பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றத இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து சொல்லுவார்கள். ஆனால் இப்படி அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவிற்கு ஒரு பாதுகாப்பரனாகவும் இப்படி எங்களை வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் எங்களுக்கு எது சரி எது பிழை என்று எங்களை விட அதிகம் அதை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் இல்லை என்ற அந்த வெறுமையை வந்து யாராலும் நிரப்ப முடியாத ஒன்றாகவும் தான் இருக்கும். அந்த அக்கறையாக இருக்கட்டும், எங்களில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு எங்களுடன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே மீள கிடைக்க முடியாத ஒன்று. அவர்கள் இல்லாத பொழுது அந்த வெறுமையை நிரப்புவதற்கு யாராலும் முடியாது. அந்த தனிமை, அந்த வெறுமை என்பது அது வெறுமையாகவே நாங்கள் வாழ்கின்ற காலத்திற்கும் தாத்தா பாட்டி இல்லை என்ற வெறுமை அது வெறுமையாகவே போய்விடும். இப்படி இருக்கக்குள்ள உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இன்னும் எவ்வளவு காலம் எங்களோட இருப்பினமோ தெரியல, இருக்கிற வரைக்கும் அவர்களை சந்தோஷமாகவும் அவர்களுக்கு நாங்கள் நேரம் கொடுத்தும் அவர்களை தனிமை, இந்த முதுமையில் வரக்கூடாது, அந்த முதுமையில் கொடுமை தனிமை என்று சொல்வார்கள். அந்த முதுமையில் அவர்களுக்கு தனிமையை பரிசளிக்காதீர்கள், இருந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. எங்களுடைய பாட்டி எல்லாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த ஒரு கதையே ரிப்பீட் பண்ணி கொண்டிருப்போம். எங்களுக்கு தாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்க எப்படி செஞ்சாங்க, தாங்கள் இடம்பெயர்ந்து போய்க்க எப்படி நடந்தது, நாங்கள் ஒரு கதையை 100 தரம் கேட்டிருப்போம். இப்ப நாங்க வந்து பாட்டி அந்த கதையை தொடக்க போறாண்டா, ஓகே 102வது தரம் பாட்டி சொல்ல போறா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனாலும் பாட்டியும் விடுறையில அந்த கதையை எங்களுக்கு சொல்லி முடிச்சு போட்டுதான் விடுவோம். இப்ப அவ இல்லையண்டேக்குள்ள 200 தரம் 300 தரம் சொன்னாலும் நாங்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இல்லை. அப்ப இந்த இந்த குறுகிய கால பகுதிக்குள் நாங்கள் எவ்வளவு நேரம் அவர்களுக்காக கொடுக்க போகிறோம்? அந்த தனிமையை அவர்களுக்கு கொடுக்காம அவர்களிடம் இருந்து கதைப்போம். அவர்கள் எல்லாம் ஒரு வரலாற்று புத்தகங்கள், நாங்கள் அப்படித்தான் சொல்லலாம். நிறைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சொல்லித்தரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த வரலாற்று புத்தகங்களுடன் நாங்கள் கொஞ்சம் நேரம் செலவழிப்போம் அப்படி என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்களுமே வந்து வேலைகளாக இருக்கட்டும், படிப்பென்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அவர்கள் இன்னும் தனிச்சு போகிறார்கள். அந்த தனிமையை மட்டும் கொடுக்காமல் அவரோட நேரம் செலவழிப்போம் அப்படி என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்றோம். நிச்சயமா. அப்போ இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே இந்த விடயத்தை அனுபவித்துக்கக்கூடியதா இருக்கு. இந்த தாத்தா பாட்டிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் பாடசாலைக்கு போய்கள், இந்த விளையாட்டு போட்டிக்கு போய்கள், அது எங்கேயும் போய்க்க நைஸா ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து எங்களோட கைக்கு வச்சு, இது அப்பாவுக்கு தெரியாம நீ கொண்டு போய் டொய் எதுவும் வாங்கி சாப்பிடு, கச்சானை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி நைஸா அங்கே இதுக்கு வந்து அப்படியே கைக்கு சுருட்டி வைக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து தாத்தா பாட்டிகளும் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் என்னதான் சம்பளங்களை அதிகளவாக வாங்கி கொண்டாலும் அந்த காலங்களில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த 20 ரூபா 10 ரூபா, அந்த 20 ரூபா 10 ரூபா அப்போ பெரிய காசாக இருக்கும். அப்போ அந்த விடயங்களை வந்து தாத்தா அந்த காசு, பாட்டி அந்த காசு, அதுவுமே இந்த தாத்தாக்களை விட பாட்டிமார் வந்து அதிக அளவிலே வந்து இந்த பணத்தை வந்து பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். நைசா கொடுத்து அப்போ இந்த கச்சானை வாங்கிச்சு அப்படி அப்பாட்ட சொல்லிடாது அம்மாட்ட சொல்லிடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த உணர்ச்சி அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு இப்பவுமே வந்து அது உணர்ச்சி போரிட்டு வரக்கூடியது. அதே போல தாத்தாமார் வந்து எங்களை கைகளை பிடித்து கொண்டு வயல்வெளிக்க கூட்டின்னு போகிறது, சைக்கிளில் முன்னால் வச்சு உலகி கொண்டு தெரியுது, பின்னால் வச்சு உலகி கொண்டு கதையை கூடுறதும், இந்த குளத்துக்கு நாங்கள் குதிச்சு விளையாடினாங்க ஆனால் நீ போய் குதிக்காத தாண்டு வேண்டும் அப்படி சொல்லி பல்வேறு விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அவர்களுடைய அனுபவங்கள் வரக்கூடிய இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த தாத்தா பாட்டிகளுக்கு வீட்டில் ஒரு அறையை கொடுத்து அவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். வீடுகளிலே அவர்களுக்கு தனி அறையை கொடுத்து ஒதுக்குவது முதியோர் இல்லத்திலே விடுவது ஒன்றாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் தாத்தா பாட்டிகளை வீட்டிலே வைத்துக்கொண்டு தனி ஒரு அறையை கொடுத்து அதுக்குள்ள ஒரு டிவியை போட்டு ஒரு ஹேண்ட் போனையும் வாங்கி கொடுத்து அவைகள் இன்றைக்கும் பேசுக்கு அது அவையில் நம்ம குறைச்சி அது இன்றைக்கும் வீடுகளுக்குள்ளேயே தனிமையில் வாழக்கூடிய சமூகமாக இருக்கிறது. பெரும்பாலும் பழைய வீடுகளில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஹோல்லேயே ஒரு பெட்டை போட்டு தாத்தா பாட்டிலாம் இருக்கணும். அப்படியே இந்த வாசல்ல எல்லாம் தேவையில்லை, யாரும் வாசல் கதவை திறந்தாலும் உடனே அவன் வந்துட்டான்னு எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். அப்போ கோலிங் பெல்லாவே அவர்கள்லாம் இருந்தால் வீட்டை சுற்றி முற்றி பார்த்து இருப்பார்கள், என்ன நடக்குது, கோழி எதால வாங்கி போகுது, மாடு எதால வருது, ஆடு எதால. அப்போ தயவு செஞ்சு அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நாங்கள் வந்து
நாங்களே இப்பொழுது ஒரு 25 26 வயது வந்தோடனே அந்த காலத்துல நாங்கள் இது செஞ்சாங்கன்னா அந்த காலம் இப்போ 2017 18 பாடசாலையில படிக்க அந்த காலம் நாங்களே போயிட்டோம். அப்ப எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்கும்போது அல்லது பகிரும் பொழுது எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் பெறுவது போல ஒரு 60 70 80 வருடங்களாக வாழ்ந்தவர்கள் 80 வருட நினைவுகள் இருக்கும்போது அவர்களுக்கு அவரை யாருடையாவது பகிர்ந்து கொள்ளணும். என்னடா அவை இந்த பட்ச்மேட் எல்லாம் பல பேர் பாஸ்போர்ட் விசா வாங்கி போயிருப்பாங்க, கொஞ்சம் பேர் விசா வாங்குற லெவலில் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வட்டமாக நாங்கள் எல்லாம் நிற்பார்கள். எனவே சலித்துக் கொள்ளாமல் அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன நாங்கள் இப்ப 25 26 வயதிலேயே அந்த காலம் என்று சொல்றது ஒரு 5 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எங்களுக்கு வயது போயிட்டாண்டே இல்லை. ஆனா ஒரு 25 வருட நினைவுகளை நாங்கள் இவ்வளவு மீட்டு பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கும் பொழுது இவ்வளவு ஆண்டு நினைவுகளை மீட்டு பார்க்க அவர்களும் ஆவலோடு தான் இருப்பார்கள். எனவே இந்த மூத்தவர்களுக்குரிய தினத்திலே தயவு செய்து அவர்கள் ஒதுக்கி விடாமல் அவர்கள் கூறக்கூடிய கதைகள் அதிலிருந்து நல்ல படிப்பினைகள் அல்லது அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு போனால் வராது. இந்த நினைவுகளை இப்பொழுதுதான் சம்பாதிக்க முடியும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை கருகிறேன் மற்றும் ஹாத்தியானி. நன்றி நேயர்களே.